Good evening, student. I am Prakash in your computer science sir. Swami Vivekananda Metric Higher Secondary School வந்து பார்க்க போகிறோம். நம்மளுடைய லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த யூனிட் 1ல சாப்டர் 4 இன்ட்ரடக்ஷன் டு ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அப்படிங்கிற டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் and then introduction to hypertext preprocessor. Now அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா various server side programming language, global usage statistics, client server architecture. And client server architectureல some models discuss பண்ணோம். அந்த 3 types of client server architecture model discuss பண்ணோம். Single tier architecture, 2 tier architecture, number multi 3 tier architecture அப்படிங்கிறவரெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். Now further today discuss about the topic is server side scripting language. Server side scripting language. For in this lesson only related to PHP configuration and PHP, what is the use of PHP, where you can use it அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இங்கே ஸ்டடி பண்ணுவோம். ஸோ நடத்தக்கூடிய டாபிக் எல்லாமே உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி கொடுக்கக்கூடிய 2 மார்க் கொஷின் ஆர் இன்சைடில் எடுக்க சொல்லக்கூடிய 1 மார்க் கொஷின் இது எல்லாமே உங்களுடைய புக்லேயும் அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் நம்ம கேட்போம், சரிங்களா? ஸோ ஓகே, நான் கோயிங் டு என்டர் த டாபிக் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஓகே, சர்வர் அப்படின்னா என்ன சார்? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சர்வர் இஸ் நத்திங் பட் பிக் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு என்ன சொன்னோம்? கூகுள் அண்டு யாகு அப்படின்னு சொன்னோம். ஸோ அதில் என்ன மாதிரியான யூசேஜ் இருக்குது, என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்ட்டு 2 types. 2 மார்க் கொஷினில் உங்களுக்கு கேட்கலாம். எப்படி 2 மார்க் கொஷின் கேட்கலான்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் டைப்ஸ் அல்லது கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். லாங்குவேஜஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். ஸோ how many types of 1 mark question கேட்கலாம். how many types of scripting languages? There are 2 types of scripting languages. One is a client side server language, client side language. Another one is a server side scripting language. 2 types of சொல்லலாம். ஸோ அது ஒரு 2 மார்க் as well as 1 மார்க் கொஷினில் கேட்கலாம். புரியுதுங்களா? ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் என்ன பண்ணுறோம்? 2 டைப்ஸாக கிளாஸிஃபைட் பண்ணுறோம். One is a client side scripting language, another one is a server side scripting language. PHP is a completely different from client side scripting language அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே என்ன டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம்? PHP. ஸோ இந்த PHP பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் client side scripting languages அப்படின்னு சொல்கிறாங்க. கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். லைக் ஜாவா ஸ்கிரிப்ட். அவங்க அனதர் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஜாவா ஸ்கிரிப்ட். இது எல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆஃப் ப்ராசஸில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஒரு 2 மார்க் கொஷினாக உங்களுக்கு கேட்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா the PHP code entirely executes on web server. இந்த PHP கோட் எங்கே எக்ஸிக்யூட் ஆகுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. in PHP code entirely executes on web server. சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் C++, ஜாவா, VB அப்படிங்கிறதுலாம். ஆனால் அந்த PHP கோட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எங்கே தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா entirely executes on web server அப்படின்னு சொல்கிறாங்க. வெப் சர்வர் அப்படின்னாவே என்னென்னு பார்த்தீங்கன்னா you have to execute இன்டர்நெட் ஃபார் வெப் சர்வர் ஆர் சம் சர்வர் நேம்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், லிஸ்ட் அவுட் பண்ணி பார்ப்போம். ஸோ அது ஒரு 1 மார்க் கொஷின் கேட்கலாம். PHP கோட் entirely executes on வெப் சர்வர். ஒரு 1 மார்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. which is installed in the remote machine அப்படின்னு சொல்கிறாங்க. which is installed in the remote machine. அந்த சர்வர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமோட்டாக ப்ராசஸாக இருக்கும். ரிமோட் அப்படின்னாவே
எப்படி வேணாலும் ஒர்க் ஆகிறதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். And it's generating HTML code which is sent to the user. It is generating HTML code. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML கோடாக ஜென்ரேட் பண்ணும். இந்த PHP எக்ஸிக்யூட் ஆகிறத அந்த மெஷின் பார்த்தீங்கன்னா PHP HTML கோடாக மாற்றி which is sent to the user. எங்கே சென்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலி சென்ட் டு த யூசருக்கு அனுப்புவாங்க. The user receives the HTML code. ஃபைனலி அந்த யூசருக்கு என்ன கோடாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML கோடாக உங்களுக்கு கிடைக்கும். சரி, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம அதனுடைய கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த PHP கோடு எங்கே எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தோம். ஃபார் த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் எந்த என்டையர்லி எக்ஸிக்யூட்ஸ் த வெப் சர்வரில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் மிஷினில் ஒர்க் ஆகும். ஆஃப்டர் இப்போ எப்படி ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது HTML PHPயாக நம்ம ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா அது HTML ஃபார்மேட்டில் சேஞ்ச் ஆகி அவங்க யூசருக்கு டிஸ்பிளே ஆகும். நான் த யூசர் ரிசீவ்ஸ் த HTML கோட். அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க கோடு எல்லாமே எந்த மெத்தடில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML கோடில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது சொல்லியிருக்காங்க சில இன்ஃபர்மேஷன். and sees the websites contents via the internet browser their computer or laptop. பார்த்தீங்கன்னா நம்ம கோட் டெவலப் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த கோடில் நம்ம எப்படி வியூ பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்மளுடைய ப்ரௌசரில் இருக்கக்கூடிய இதெல்லாமே நம்மளுடைய ப்ராசஸில் டிஸ்பிளே ஆகிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகிட்ருக்கும்போது அப்படி டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய டேட்டாஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்மளுக்கு ஷோ ஆகக்கூடிய மெத்தட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் கண்டென்ட் வையா இன்டர்நெட். ஸோ அந்த இன்டர்நெட்டில் விசிபிலிட்டி ஆகிறது நம்மளுக்கு எப்படி ஷோ ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி சார், இங்கே ஒரு வேர்டு புதுசாக சொல்கிறீங்களே, வெப்சைட் கண்டென்ட் வையா த இன்டர்நெட் அண்டு ப்ரௌசர் அப்படின்னு சொன்னால் என்ன சார்? ப்ரௌசர் அப்படின்னா என்னங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெட் கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியவங்க தான். லைக் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரௌசர் அப்படின்னு சொன்ன பார்த்தோம்னா எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூசி ப்ரௌசர், க்ரோம் அல்லது அதர் ப்ரௌசர்ஸ் எதுனாலும் சஃபாரி, இது மாதிரி நிறையா இருக்குது. சிஸ்டம் ரிலேட்டட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், கூகுள் க்ரோம், ஓகே, மொசில்லா ஃபயர்பாக்ஸ். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசர். ஸோ அந்த ப்ரௌசர் வழியாக தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய வெப்சைட்ஸை நம்ம எல்லாமே வியூ பண்ண முடியும், நெட் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது எங்கே நம்ம விசிபிலிட்டியில் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப். PHP ஆல்சோ சப்போர்ட்ஸ் ஊப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த PHP என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க? 1 மார்க் கொஸ்டின் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. PHP dash also supports OOPS object oriented programming concept அப்படின்னு 1 மார்க் உங்களுக்கு கேட்கலாம். அல்லது PHP also supports dash அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். OOPS OOPS அப்படின்னு பார்த்தீங்கன்னா object oriented programming அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். PHP அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பெரிய ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. It is applicable to implement all OOPS features such as all future. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த PHP கான்செப்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஊப்லேயே எல்லாமே டெவலப் பண்ணுறாங்க. என்னது இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்லேயே ஃபியூச்சர்ஸ் அதில் அவைபிலிட்டி இருக்குது. அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிடன்ஸ். அது 1 மார்க் கொஸ்டினில், அதுவும் ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம் உங்களுக்கு. ஃபார் லிஸ்ட் அவுட் த ஊப்ஸ் ஃபியூச்சர்ஸ் அல்லது 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். OOPS features, list out the OOPS features அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 is a class concept, another one is a object, another one is a inheritance. ஸோ இந்த 3 கான்செப்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you can develop in your program for web development. The action is shown in figure 4.6ல உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதனுடைய ஆக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க 4.6ல உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஒரு டயக்ராமட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்களா. வெப்சைட் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த வெப் சர்வர்.
வெப்சைட் ரெக்வஸ்ட் ஃப்ரம் த வெப்சைட் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அண்ட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த வெப் சர்வர் ப்ரௌசர். இப்போ வெப்சைட் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், ரெக்வஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் எங்கே போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ரௌசருக்கு போகும். ஸோ என்னுடைய ப்ரௌசருக்கு போகும்போது அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதை இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வெப் ப்ரௌசர் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சிஸ்டம்லேருந்து என்ன பண்ணுறோம், ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். சரிங்களா, இங்கேருந்து ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது எங்கே போகுது, ஃபார் பிஹெச்பி. அங்கே யார் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஹெச்டிடிபி அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் ஹெச்டிடிபி அப்படின்னு என்னது, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் எழுதி வச்சுக்கோங்க, எக்ஸ்பான்ஷன் கேட்பாங்க உள்ள இன்சைடில். ஸோ அப்போ இந்த பிஹெச்பி போய் இங்கே ப்ரௌசர் மூலிமா அந்த பிஹெச்பியை ஆக்சஸ் பண்ணோம். எக்ஸிக்யூட்டிவ் பிஹெச்பி கோடு, அதில் இருக்கக்கூடிய பிஹெச்பி கோடு என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகி எங்கே போய் கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெப் சர்வர். இந்த வெப் சர்வர் அப்படின்னாவே நம்ம எதை சொல்லியிருக்கோம், கூகுள் ஆர் யாகு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன ஆகுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா லிங்க் ஆகி அங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகே, இங்கே டேட்டா அவைபிலிட்டி இங்கே கூகுள்லையோ அல்லது யாகுலையோ டேட்டா அவைபிலிட்டினா மறுபடியும் திரும்ப எங்கே போவாங்க, இந்த பிஹெச்பி எக்ஸிக்யூட்டிவ் பிஹெச்பி கோடுக்கு போவாங்க. இந்த பிஹெச்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார் ரெஸ்பான்ஸ் திரும்ப எங்கே வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரௌசருக்கு வரும். ஏரோ மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இது மாதிரி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இங்கே இன்டர்பிடிவினில் நம்ம இதுன்னு தான் வந்து ஆர்கிடெக்சர் மாடலில் படித்தோம். 1 டயர் ஆர்கிடெக்சர், 2 டயர் ஆர்கிடெக்சர், 3 டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இங்கே பார்த்திங்கன்னா என்ன ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டயர் ஆர்கிடெக்சர் ப்ராசஸ் நடந்திருக்கு. ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் வெப் சர்வர் டு ப்ரௌசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப் சர்வர் டு ப்ரௌசர். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த டாபிக் புரியுதுங்களா? நான் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா வெப் சர்வர் இன்ஸ்டாலேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ். நம்மளுடைய சிஸ்டமில் நான் இப்போது என்னுடைய வெப் சர்வர் இன்ஸ்டாலேஷன் பண்ணோம், ஃபைலை கான்ஃபிகரேஷன் பண்ணோம் அப்படிங்கிறப்போ இந்த டாப்பிக்கு நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டாபிக் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு 2 மார்க் கொஷின் கேட்கலாம் அல்லது ஒரு 5 மார்க் கொஷினில் கூட கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி. ஒரு 5 மார்க் கொஷினும் இருக்குது. வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டு ஃபாலோ அண்ட் இன்ஸ்டாலேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன கேட்கலாம், ஒரு 5 மார்க் கொஷினில் கேட்கலாம் அல்லது 3 மார்க் கொஷின் கேட்கலாம், புக் பேக் கொஷினாக கூட உங்களுக்கு இருக்கலாம். ஓகேங்களா, நான் இந்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா? சரி, அதுக்கு முன்னால் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் உங்கள்கிட்ட சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்கோட் ரீடர் ஒரிஜினல் உங்கள் புக் இருந்தது அப்படின்னா இந்த பார்கோட் ரீடரை கிளிக் பண்ணி ஸ்கேன் பண்ணி லிங்க் உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அண்டு ஹவு இன்ஸ்டாலேஷன், வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டு இன்ஸ்டால் ஃபார் த வெப் சர்வர் அண்டு இன்ஸ்டாலேஷன் அண்டு கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் அவைபிலிட்டியாக இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் டிஸ்கஸ் பண்ணலாமா? ஓகே, இது ஒரு 2 மார்க் கொஷினில் இருக்குது. புக் பேக்குடைய ஒரு 2 மார்க் கொஷின் இங்கேருந்து உங்களுக்கு லாஸ்ட் என்ஜின் அது வரைக்கும் ஒரு 2 மார்க் கொஷின் இருக்குது புக் பேக் கொஷினில். ஸோ வெப் சர்வர் சாஃப்ட்வேர் தட் ரன்ஸ் ஆன் சர்வர் ஹார்ட்வேர். என்னுடைய சர்வர் சாஃப்ட்வேர் எங்கே ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சர்வர் ஹார்ட்வேர். ஆமாம் தானே, நான் என்னுடைய சர்வர் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த சர்வரில் ஹார்ட்வேரும் இருக்கணும் ஆஸ் வெல் அஸ் அதில் சாஃப்ட்வேரும் இருக்கணும். அது நம்மளுக்கு கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆனால் தான் என்ன ஆகும் அப்படின்னா பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகும். கவர்ன்ஸ் த சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் கம்ப்ளீட்டேஷன் into an intermediate byte code அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்மீடியேட் ப்ராசஸாக நடந்துகிட்ருக்கும். தட் இஸ் தென் இன்டர்பிரட்டட் பை ரன் டைம் என்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்பிரட்டட் பை ரன் டைம் என்ஜின். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஒரு 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க, சாரி 2 மார்க் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஹார்ட்வேர் கவுன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சர்வரோட எல்லா ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணி பார்க்குற ஒர்க்கு யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வர்கிட்ட தான் இருக்கும். ஸோ கவுன்ஸ் த சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் கம்ப்ளீட்டேஷன் இன்டு அண்ட் இன்டர்மீடியேட் பைட் கோட் அப்படின்னு சொல்லலாம். இன்டர்மீடியேட் பைட் கோட் தட் இஸ் தென்
இன்டர்பிரட்டட் பை யார் மூலிமா இதை இன்டர்பிரட்டட் பண்ணுறாங்க. இன்டர்பிரட்டட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய கூட செக் பண்ணக்கூடிய ஒர்க் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வர் இன்சைட் அவைலபிலிட்டி இருக்கக்கூடிய இன்டர்பிரட்டட். ஸோ ரன் டைம் என்ஜின், அந்த என்ஜின் எவ்வளோ ப்ராசஸாக ரன் ஆகும், எவ்வளோ ப்ராசஸாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுங்க நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க, அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். வெப் சர்வர் சாஃப்ட்வேர் இஸ் அவைலபிள் ஆஸ் ஓப்பன் சோர்ஸ் ஆர் லைசன்ஸ்டு இன் வெர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா யார் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், தேவையோ அவங்க இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்க முடியும். லைசன்ஸ்டு வெர்ஷன் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணணும். யூ கேன் பே த அமௌண்ட், தென் யூ கேன் யூஸ் இன் த ப்ரௌசர், யூ கேன் யூஸ் இன் த வெப் சர்வர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வெப் சர்வரில் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குளோபல் யூசேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளோபல் யூசேஜ் வெப் சர்வர் குளோபல் யூசேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப் சர்வர் குளோபல் யூசேஜ் லிஸ்ட் அவுட் த வேரியஸ் வெப் சர்வர் இன் குளோபல் யூசேஜ் ஆஸ்க் இன் 2 மார்க் ஆர் 3 மார்க் கொஷினில் கேட்கலாம் உங்களுக்கு இது, அல்லது 1 மார்க் கொஷினில் கூட கேட்கலாம். whatever it may be, எப்படி வேணாலும் உங்களுக்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதில் இருக்கிறத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதனுடைய யூசேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் யூசேஜ் இருக்குது அண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது தான் இங்கே டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. அப்பாச்சி அதுதான் வெரி ஹையாக ப்ராசஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸன், மைக்ரோசாஃப்ட் ஐஐஎஸ், லைட் ஸ்பீட், கூகுள் சர்வர், node.js, tomcat, அப்பாச்சி டிராஃபிக் சர்வர், ஐடியா வெப் சர்வர், டென்ஜீன், கோம்பாய், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லைட் டேப் அப்படிங்கக்கூடிய வெப் சர்வர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் அதுக்கடுத்த டாப்பிக்கே இதில் பார்த்திங்கன்னா இந்த வெப் சர்வர் இன்ஸ்டாலேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷனில் யூ கேன் ஃபாலோ தட் 5 steps. You can follow the 5 steps. So you can ask in the 5 mark question. You can ask in the 5 mark question. அதை பார்க்க போகிறோம். மார்க்கெட் இந்த ரீசெண்டாக இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ண முடியாது அந்த வெப் சர்வர்ஸோடைய நேம்ஸ் எல்லாமே ரீசெண்டாக இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வெப் சர்வர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டில் ரீசன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் வெப் சர்வர் யூசேஜ் dipsity that more than 130% websites are running under the open source. இது ஒரு 1 mark question கேட்கலாம். How many percentage of web servers are running open source or licensed அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அப்போ ரீசன்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃப் வெப் சர்வர் யூசேஜ் டிபேட் தட் more than 130% website are running under the open source web server அப்படின்னு சொல்கிறாங்க. ஓப்பன் சோர்ஸ் வெப் சர்வர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸில் வெப் சர்வர்ஸ் such as tomcat, nexen etc. அவங்க சில லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த 130% ஆஃப் யூசேஜில் இருக்கக்கூடியதை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ த ஃபாலோயிங் ஆர் த ஸ்டெப்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த நான் வெப் சர்வர் இன்ஸ்டாலேஷன் பண்ணோம் இல்லை கான்ஃபிகர் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் ஃபாலோ த ஸ்டெப்ஸ். த ஃபாலோயிங் ஆர் த ஸ்டெப்ஸ் டு இன்ஸ்டால் அண்ட் கான்ஃபிகர் Apache HTTPD வெப் சர்வர் அண்ட் PHP மாடியூல் இன் விண்டோஸ் சர்வர். என்னுடைய விண்டோஸ் சர்வரில் நான் இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணோம், விண்டோஸ் மிஷின் இன்ஸ்டாலேஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த டாப்பிக்கை கொடுத்துருக்காங்க. இஃப் யூ ஆஸ்க் இந்த 5 mark கொஷின் இங்கேருந்து உங்களுக்கு ஃபார் த லாஸ்ட் எண்டு வரலாம் ஃபார் டோட்டலி 5 point யூ கேன் ஆஸ்க் இந்த 5 mark கொஷின். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேங்களா? ரெகுலராக அது கேட்கக்கூடிய கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. இது புரியல அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கேட்டுக்கோங்க. நவ் இந்த PHP மாடியூல் இன் விண்டோஸ் சர்வர் மிஷினாக இருந்துச்சு. ஃபார் விண்டோஸ் 10 வச்சுருக்கேன், அல்லது விண்டோஸ் 7 வச்சுருக்கேன், விண்டோஸ் 8 வச்சுருக்கேன் அப்படின்னா அதில் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுங்க உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ த ஸ்டெப் 1 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோ டு Apache ஃபவுண்டேஷன் வெப்சைட். ஸோ அப்போ Apache ஃபவுண்டேஷன் அப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய வெப் சர்வர் பேர் என்னது? Apache. ஸோ அந்த வெப்சைட்டுக்கு போக சொல்கிறாங்க. HTTP வெப் சர்வர் சாஃப்ட்வேர்
இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், அந்த அப்பாச்சி சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணோம். சரிங்களா. தென் அது ஆஃப்டர் டவுன்லோடிங் செகண்ட் ஸ்டெப்பில் .msi ஃபைல் ஃப்ரம் அப்பாச்சி ஃபவுண்டேஷன் வெப்சைட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 மார்க்லையும் கேட்கலாம். அந்த அப்பாச்சி ஃபவுண்டேஷன் வெப்சைட்லேருந்து என்ன ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் .msi ஃபைல் ஃப்ரம் அப்பாச்சி ஃபவுண்டேஷன் வெப்சைட் user launches the ஒரு .msi files and click. இந்த MSI ஃபைல்ஸை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளிக் நெக்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் பட்டன் டு ஃபினிஷ் த இன்ஸ்டாலேஷன் ஆன் சர்வர் மிஷின். ஸோ அப்போ நம்ம அந்த அப்பாச்சி ஃபவுண்டேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எந்த ஃபைலை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, .msi. இதுவும் ஒரு 1 மார்க் கொஷனில் கேட்கலாம். இன்சைடில் கேட்கணும், ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். ஸோ after installation the software takes a default port number 130. ஸோ இது ஒரு 1 மார்க் கொஷின் கேட்கலாம். The Apache server software installation, the default number is 132 or 130. Once the user finished, the web server software is installed and configured on server hardware machine as a service. ஒன்ஸ் நம்ம இது மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னாவே இது என்ன ஆயிரும், இட்ஸ் பெர்ஃபார்ம் ஆர் ஒர்க்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு தேர்ட் ஸ்டெப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். டு டெஸ்ட் த இன்ஸ்டாலேஷன் அப்பாச். நான் இப்போ தான் டெஸ்ட் பண்ணோம் இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டேன், ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்பாச் இஸ் HTTPD web server. Enter the following URL, your web browser which is installed in your client machine. For example, நம்மளுடைய தேர்ட் ஸ்டெப்பில் இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய சிஸ்டமில் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்து மேலே டாப்பில் யூஆர்எல் நம்ம இதை எதை டைப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த HTTP ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, HTTPS localhost 130 அப்படிங்கிறத டைப் பண்ணோம். The output page that says it works. The output page என்ன சொல்லணும், 1 மார்க் அங்கே நம்மளுக்கு இட்ஸ் ஒர்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு மெசேஜாக டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் அ கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 4th பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா administrator user can start. அதில் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவா ஆர் யூசரா அப்படிங்கிறத கொடுக்கணும். அண்டு stop and restart the web server service at any time via the Windows control panel. நம்மளுக்கு 4th ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர் த யூசர் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணோம், ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ரீஸ்டார்ட் த வெப் சர்வர் சர்வீஸ் அட் எனி டைம் வையா விண்டோஸ் கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்டோஸ் கண்ட்ரோல் பேனல். ஒன்ஸ் த சர்வீஸ் ஸ்டாப்ஸ் த கிளைண்ட் மிஷின், சர்வீஸ் என்ன ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா த கிளைண்ட் மிஷின் வில் நாட் ரிசீவ் ரெஸ்பான்ஸ் மெசேஜ் ஃப்ரம் சர்வர் மிஷின். இப்போ பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நம்ம கிளைண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா சர்வர் மெசேஜ்லேருந்து எனக்கு என்ன ஆகாது, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ புரியல அப்படின்னா திரும்ப கேட்டுக்கோங்க, இல்லை ஃபோன் பண்ணி என்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கோங்க, புரியாமல் யாரும் இருக்க வேணாம். சரிங்களா. ஸோ த ஃபைனல் ஆஃப் 5th ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ அந்த 5th ஸ்டெப்பில் என்ன பார்த்தீங்கன்னா வெப் சர்வர் கான்ஃபிகரேஷன் செட்டிங் ஃபைல் httpd.conf அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலி இந்த கான்ஃபிகர் செட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபைலை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. httpd.conf இஸ் லொக்கேட்டட் இன் த கான்ஃபிகர். இதில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த conf அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கும். டைரக்ட்ரி அண்டர் த அப்பாச்சி இன்ஸ்டாலேஷன். அப்பாச்சி இன்ஸ்டாலேஷன் பண்ணோம் இல்லையா, அதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த கான்ஃபிகர் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு டைரக்ட்ரி எடிட் திஸ் ஃபைல் அண்ட் எனேபிள். இது என்ன பண்ணும், எடிட் திஸ் ஃபைல் அண்ட் எனேபிள் த PHP மாடியூல்
to run PHP scripting language அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Edit this file and enable the PHP module to run PHP scripting language. Okay, ஸோ இதுதான் நான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய 5 steps. ஸோ இது வரையிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஷின்லாம் உங்களுக்கு கேட்கலாம். புக் பேக்கோடைய ஒரு 5 மார்க் கொஷின். பட் அதில் ஸ்டெப் ஃபாலோ டு கான்ஃபிகர் த வெப் சர்வர் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 5 மார்க் கொஷினில் கேட்பாங்க. How do you understand? ஸோ அதுக்கடுத்த நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட். வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட் என்ன சார்? வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட் அப்படின்னு என்னது, என்ன வெப் டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான வெப் டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த வெப் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்க சார், சிம்பிளாக ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன் பார்க்கலாம். வெப் டெவலப்மெண்ட்னா என்ன சார்? வெப் நாம் டெவலப் பண்ணுவோமா? வெப் அப்படின்னா வேர்ல்ட் வைட் வெப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்டர்நெட்டில் போயிட்டு நம்ம என்ன டெவலப் பண்ண போகிறோம், அது எப்படி நம்ம டெவலப் பண்ண போகிறோம், அப்படின்னா ப்ரோக்ராமிங் வச்சு டெவலப் பண்ண போகிறோம், அண்டு ஹவு கேன் டெவலப் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஆஃப்டர் த நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட்ஸ் டிஸ்கிரைப்ஸ் இன் டீடைல் அபவுட் வெப்சைட் டெவலப்மெண்ட். இது பார்த்திங்கன்னா 2 திங்ஸ் சொல்கிறோம் வெப் டெவலப்மெண்ட்டில். வெப்சைட் டெவலப்மெண்ட் அண்டு ஹோஸ்டிங் த்ரூ நெட்வொர்க் இன்டர்நெட் ஆர் இன்ட்ராநெட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட்டில் நம்மளுக்கு 2 ப்ராசஸ். வெப்சைட் டெவலப்மெண்ட் ஹோஸ்டிங் த்ரூ நெட்வொர்க் இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறோம். இன்டர்நெட் அப்படிங்கிறது த வேர்ல்ட் வைட். இன்ட்ராநெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வித்தின் த கேம்பஸ் ஆர் வித்தின் த பில்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் யூஸ். சரிங்களா? ஸோ இங்கே யூஸ் பண்ணுறப்போ நம்மளுடைய வெப் டெவலப்மெண்ட் எப்படி கொடுக்கலாம், வெப்சைட் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. நம்ம நார்மலி இப்போ ஆன்லைனில் நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட், அமேசான் வெப்சைட் அல்லது எனி ஒரு வெப்சைட் பார்க்குறோம். ஸோ அந்த வெப்சைட்டில் நம்மளுடைய கண்டென்ட்லாம் நம்ம எப்படி வியூ பண்ணுறோம், எப்படி அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறது, அந்த பேஜை எப்படி டெவலப்மெண்ட் பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரியான கோடிங் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? Now the process of development also machine include web content generation, web page designing, web security and so on. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெப் பேஜ் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் என்னென்ன ஒர்க் நடக்குது. The process of development also include web content generation, web page designing, web security and so on. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். The process of web development or the process of development also includes அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இதில் என்னென்ன ப்ராசஸ் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஜென்ரேஷன், வெப் பேஜ் டிசைனிங், வெப்சைட் செக்யூரிட்டி அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு சொல்ல முடியும். வெப்சைட் செக்யூரிட்டி அண்ட் ஸோ ஆன். ஸோ இதில் என்ன ஒர்க் நடக்குது, 3 மெயின் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸாக சொல்லியிருக்காங்க. கண்டென்ட் ஜென்ரேஷன், பேஜ் டிசைனிங், செக்யூரிட்டி. கண்டென்ட் ஜென்ரேஷன், பேஜ் டிசைனிங், வெப்சைட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டென்ட் ஜென்ரேஷன், பேஜ் டிசைனிங், வெப்சைட் செக்யூரிட்டி. ஸோ இது எல்லாமே நம்ம எப்படி அப்படிங்கிறது அண்டு ஸோ ஆன் என்னென்ன நிறையா இருக்கலாம். ஸோ மீன் ஆஃப் திங்கில் இதில் 3 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது ஒரு 5 மார்க் கொஷினாக உங்களுக்கு கேட்குறாங்க. சரிங்களா? வெப் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ஆர் வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புக் பேக்கில் ஒரு 5 மார்க் கொஷினாக உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ ஹவு பிஹெச்பி ஸ்கிரிப்ட் ஒர்க், அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் இந்த பிஹெச்பி கோட் நம்ம டெவலப் பண்ணுற கோட் எப்படி ஒர்க் ஆகும் எப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வெப்சைட் ஆர் வெப் பேஜ், இந்த பிஹெச்பி கோட் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம், ஒன்று வெப்சைட்டில் ஆர் வெப் பேஜ். இஸ் டெவலப்டு பை த ப்ரோக்ராமர் யூஸிங் பிஹெச்பி ஸ்கிரிப்ட்.
நான் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறேன், ஒரு வெப்பேஜ் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னா அதில் பிஹெச்பி யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அந்த ப்ரோக்ராமர் யூஸ் பண்ணிட்டு பிஹெச்பி கான்செப்ட் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகும், ஹவ் இட் இஸ் ஃபங்க்ஷனிங் அப்படிங்கிறத அங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். Finally, the entire website codes are moved to the web server. Finally, the entire website codes are moved to the web server path. இப்போ நம்ம டெவலப் பண்ண கோட் எல்லாமே எங்கே மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக ப்ராசஸில் கோட்ஸ் ஆர் மூவ்டு டு த வெப் சர்வர் பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. வெப் சர்வர் பாத் இன் ரிமோட் சர்வர் மிஷின். இன்னே அங்கே டிஸ்கஸ் பண்ணோம். ரிமோட் சர்வர் மோடில் ஒர்க் ஆகும், சர்வர் டெக்னிக்குள்ள ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ நான் டெவலப் பண்ணக்கூடிய வெப்சைட் ஆர் வெப் பேஜ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு என்னுடைய கோடை எப்படி டெவலப்மெண்ட் ஆகும், கோட் ஆர் மூவ்டு டு வெப் சர்வர் பாத்தில் க்ரியேட் ஆகும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பாத் இன் ஏ ரிமோட் சர்வர் மிஷினில் ஒர்க் ஆகும். ஸோ அந்த டெக்னிக்கு நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. client to server request. ஸோ இந்த டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? இங்கே நம்ம கிளைண்ட் ப்ரௌசர் இங்கே பாருங்கள், இதில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், யாருக்கு ரிக்வஸ்ட் அனுப்புவோம், அந்த ரிக்வஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சர்வர் யூஸ் பண்ணுறோமோ அப்பாச்சி, ஸோ அந்த கான்ஃபிகர் பண்ணுறோம் இல்லையா, ஃபைல் கான்ஃபிகரேஷன் சொல்லி பார்த்தோம் இல்லையா, அப்போ அந்த அப்பாச்சி நான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது யாருக்கிட்ட போகும், அப்பாச்சிக்கிட்ட போகும். அப்பாச்சியை போனோன்னே எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பிஹெச்பி கோடை ப்ராசஸ் பண்ணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டேட்டட் டு சர்வர் ப்ராசஸுக்கு போகும். ஸோ இங்கே அப்பாச்சி போனது பிஹெச்பி போனதுக்கப்புறம் பிஹெச்பியில் என்னுடைய கோடெலாம் ஸ்டோர் ஆகி நான் என்ன சொல்லியிருக்கேன், சர்வரில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அங்கே டேட்டா இருந்தது அப்படின்னா இங்கே எனக்கு போகும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா MySQL, மைக்ரோசாஃப்ட் SQL, சர்வர், ஆரக்கல், இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் சர்வர்ஸ் ஆர் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஃபைல் சிஸ்டம். இந்த டேட்டாபேஸ் சர்வருக்குள்ளே எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதுக்குள்ளேருந்து எனக்கு என்ன பண்ணுன்னா டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி திரும்ப அப்பாச்சி வந்து திரும்ப எனக்கு என்ன ஆகும், ரெஸ்பான்ஸ் வந்துடும். அல்லது என்னுடைய ஃபைலில் நான் ஃபைல் வச்சுருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இங்கே மூவ் ஆகிட்டு மறுபடியும் திரும்ப என்னுடைய ஃபைலிங்க வந்து திரும்ப அப்பாச்சி வந்து மறுபடியும் திரும்ப யூசருக்கு ரிட்ரைவ் ஆகிரும். ஸோ இதுதான் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஆஃப் ப்ராசஸை நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ ஃப்ரம் கிளைண்ட் சைட் ப்ராசஸ், from client side the end user opens a browser. நம்ம சொன்னோம்லையா அந்த டயக்ராமில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறோம், opens the browser, types URL of website, நான் எந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணணுமோ அந்த URL டைப் பண்ணுறேன், ஆர் வெப் பேஜ் அண்ட் இனிஷியேட்ஸ், நான் எந்த வெப் பேஜ் அல்லது URL கொடுத்துட்றேன், the request to remote server machine over the network, இந்த நெட்வொர்க் மூலிமா எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நெட்வொர்க் ப்ராசஸ்க்கு மூவ் ஆகுது. ஆஃப்டர் ரிசீவிங் த ரெக்வஸ்ட் ஃப்ரம் த கிளைண்ட் மிஷின், நான் ரெக்வஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ரெக்வஸ்ட் பண்ணது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளைண்ட் மிஷினுக்கு போகுது. த வெப் சர்வர் ட்ரைஸ் டு கம்பைல் அண்ட் இன்டர்பிரட் பிஹெச்பி கோடு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைல் அண்ட் இன்டர்பிரட் த பிஹெச்பி கோடு, அந்த டயக்ராமெட்டிக்கில் கொடுத்துருந்தாங்க இல்லையா பிஹெச்பி கோடு, அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். விச் இஸ் அவைலபிள் இன் கேஸ் அதுக்குள்ளே அந்த பிஹெச்பி கோடுக்குள்ளே அவைலபிலிட்டியாக இருந்தது அப்படின்னா, அவைலபிள் இன் ரிமோட் மிஷின், சர்வருக்குள்ளே இன்சைடில் அவைலபிலிட்டியாக இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் எ ரெஸ்பான்ஸ் வில் பி ஜென்ரேட். அவைலபிலிட்டி வந்துச்சு அப்படின்னா அந்த ரெஸ்பான்ஸ் வில் பி ஜென்ரேட், அவங்க தேவை என்னவோ அதை. இப்போ அது எக்ஸாம்பிள் ஒரு ஃபைலை சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா அது லோட் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, அந்த ரெஸ்பான்ஸ் காமிக்கும். அண்ட் சென்ட் டு பேக், சர்ச் பண்ணி காமிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, சென்ட் டு பேக் அப்படின்னா ரெக்வஸ்ட் பண்ணேன், அந்த ரெக்வஸ்ட் ஏற்றுட்டு சர்ச் பண்ணி பிஹெச்பி கோடு என்ன பண்ணுவாங்க, எனக்கு அவைலபிலிட்டியாக இருந்தது அப்படின்னா சென்ட் டு பேக் திரும்ப எனக்கு ப்ரௌசருக்கு அனுப்புவாங்க. த கிளைண்ட் மிஷின் ஓவர்
the network from web server. இந்த client machine அப்படிங்கிறது என்னது, நாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ரௌசர்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த இதுக்கு நம்மளுக்கு நெட்வொர்க் மூலிமா நம்மளுக்கு வந்துடும். யார் அதை அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெப் சர்வர். ஃபைனலி த ப்ரௌசர் which is installed in client machine receives the response and displays the output to the user and so in figure 4.8. அந்த டயக்ராம் தான் முன்னே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அப்போ ஃபைனலாக இந்த ப்ரௌசரில் அவைலபிலிட்டியாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டால்ட் ஆகிருக்கு, அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படின்னா the client machine receives the response and displays the output. The output users as shown in figure. ஸோ நம்மளுக்கு அந்த டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, திரும்பவும் அந்த டயக்ராம் ஒரு டைம் பார்க்கலாம், பாருங்கள், லெசன் பண்ணுங்கள். ஸோ இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூசர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுறாங்க. ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணி அப்பாச்சியில் அந்த கண்டென்ட் இருக்கான்னு சொல்லி ரீட் பண்ணுறாங்க. அந்த அப்பாச்சி மூலிமா எங்கே போகுது, பிஹெச்பிக்குள்ளே டேட்டா அவைலபிலிட்டியாக இருந்தது அப்படின்னா இங்கே சர்ச் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா இந்த ஃபைல் சர்வரில் அவைலபிலிட்டியாக இருந்தால் அதை எடுத்து என்ன கொண்டு வந்து என்ன பண்ணிடுவாங்க, டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. இன்கேஸ் அவைலபிலிட்டி அப்படின்னா இட் வில் பி ஜென்ரேட் த ரெஸ்பான்ஸ் பேக் டு சென்ட் அப்படின்னு சொன்னாங்க. பேக் டு சென்ட் அப்படின்னா டேட்டா அவைலபிலிட்டின்னா என்னோடய யூசருக்கு கொடுத்துருவாங்க. ரெஸ்பான்ஸ் அங்கே கொடுத்தாங்க இல்லையா, அங்கே கொடுத்துருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் அப்படின்னா எனக்கு டேட்டா அவைலபிலிட்டியாக இருக்குது, ப்ரௌசரை டிஸ்பிளே பண்ணி அந்த ப்ரௌசர் என்ன பண்ணுவாங்க, யூசருக்கு டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் சிம்பிள் ஆஃப் திங்கில் கொடுத்துருக்காங்க. இதில் எங்கே டேட்டா அவைலபிலிட்டியாக இருந்தாலும் சரி எடுத்துக்குவாங்க. சரிங்களா, ஸோ இந்த டெக்னிக் யூஸ் தான் நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் இது ஒரு 5 மார்க் கொஷினில் கேட்கலாம், கிளைண்ட் சர்வர் ரெக்வஸ்ட். ஸோ அடுத்த டாபிக் பார்க்கலாமா நம்ம. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், பிஹெச்பி சின்டாக்ஸ். என்ன சார் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க, வாட் இஸ் அ சின்டாக்ஸ் அப்படின்னா என்ன சார், சின்டாக்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த சின்டாக்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு ஜென்ரலாக ப்ராசஸ் ஃபார் த மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருப்பீங்க 10th ஸ்டாண்டர்டில். ஸோ அங்கே மேத்தமெட்டிக்ஸில் ஒரு சம் ஃபாலோ பண்ணோம் இல்லை ஒரு சம்மை பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும் அப்படின்னா யூ நோ த ஃபார்முலா. உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் தான் அந்த சம்மை நம்ம என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும் ஆர் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபார்முலா மாதிரியே தான் இங்கே நம்மளுக்கு இந்த சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வேர்டு. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஒரு 5 மார்க் கொஷின் உங்களுக்கு கேட்கலாம், பிஹெச்பி சின்டாக்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இது நல்லா பார்த்துக்கலாம். பிஹெச்பி யூசஸ் 3 different types of syntax. 1 mark question கேட்கலாம், how many types of syntax are used in the PHP? How many types of syntax are used in the PHP? So 3 types of syntax are used அப்படின்னு சொல்லலாம். they are as follows. ஒன்று கொடுத்துருக்காங்க, default syntax, short open tag, HTML script, embedded tags. ஸோ ஃபர்ஸ்ட் 3 என்னென்ன சொல்லியிருக்காங்க, default syntax, short open tags, HTML script, embedded tags அப்படின்னு சொல்லியிருக்காங்க. default syntax, short open tags, HTML script, embedded tags அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு சொல்ல முடியும். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட், புரியுதுங்களா? ஸோ இந்த 3 இம்பார்ட்டன்ட் ப்ராசஸும் நீங்கள் கற்றுக்கோங்க. ஈவன் அது ஒரு 2 மார்க் கொஷினில் கூட கேட்கலாம், அல்லது 1 மார்க் கொஷினில் கூட கேட்கலாம். how many types of PHP syntax அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம இதை எலாபரேட்டாக 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட், புரியுதா? ஏதாவது புரியாமல் இருக்கா இல்லை அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, டவுட் ஏதாவது இருந்தாலும் கேளுங்க. Now the first one நம்ம என்ன சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், default syntax. default syntax அப்படின்னா என்ன சார், default syntaxனா என்ன சார்? default அப்படின்னா அந்த வேர்டுக்கு உங்களுக்கே மீனிங் தெரியும். இட் இஸ் அவைலபிலிட்டி, சோர்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கக்கூடியது அங்கே default syntaxன்னு சொல்கிறோம். ஸோ the default syntax begin, இதெல்லாம் 1 mark கொஷினில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். default syntax begin, double quote, open symbol, then question mark, PHP
டபுள் கோட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு க்ளோஸ் வித் கொஷின் மார்க் தென் greater than symbol. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிஃபால்ட்டில் ஓப்பன் அண்டு க்ளோஸுக்கு டிஃபால்ட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா the default syntax ஒன் மார்க் கொஷனில் கேட்கலாம். the default syntax begin with dash and close with dash, also refer figure 4.9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த டயக்ராமட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான், PHP சின்டாக்ஸே தான். ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓப்பன் கொடுத்துட்டு PHP echo hello world then colon. ஸோ இப்போ இந்த டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா அவைபிலிட்டி, இதில் எல்லாமே அவைபிலிட்டியாக இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா அங்கே கொடுத்துருக்காங்க, இது வந்து நம்ம சின்டாக்ஸ்லேயே அவைபிலிட்டியாக இருக்கணும். இந்த எக்கோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதோட செம்ம ப்ராசஸ். இந்த எக்கோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபாண்ட்டை அவுட்புட் ஒன் ஆர் மோர் ஸ்ட்ரிங்காக எனக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. பாருங்க ஒவ்வொன்றா கண்டு கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் PHP டேக் நம்ம பார்த்திங்கனாவே என்னுடைய கண்டென்ட் சின்டாக்ஸில் ஓப்பனிங்க்கு என்ன சொல்கிறாங்க, பிகினிங் அப்படிங்கிறதும் ஓப்பனிங் அப்படின்னா ஒன்று தான், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் PHP டேக் தென் எகோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவுட்புட் ஒன் ஆர் மோர் ஸ்ட்ரிங்கு, என்னோடய அவுட்புட் ஒன் ஆர் மோர் ஸ்ட்ரிங்கு. தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா என்னுடைய கண்டென்ட்டை நான் என்ன டிஸ்பிளே பண்ண வைக்கணுமோ அந்த கண்டென்ட்டை இங்கே கொடுத்துருக்காங்க. ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது தான் நான் டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஸோ அதை அங்கே ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி சின்டாக்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், க்ளோஸ் வித் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ க்ளோஸ் வித் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய சின்டாக்ஸில் அவைபிலிட்டியாக வந்துடும். இந்த செமிகோலன் கோலன் எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் முடிஞ்சோடனே நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி ஒரு கோலன் வைப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செமிகோலன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் சின்டாக்ஸ். இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். சின்டாக்ஸ், ரைட் த சின்டாக்ஸ் அபவுட் டிஃபால்ட் சின்டாக்ஸ் வித் கிவ் அன் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ நீங்கள் இதையே அப்படியே நீங்கள் எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் புரியுதுங்களா? எஸ், புரியுதா இல்லையா? ஓகே, நவ் அதுக்கடுத்த நெக்ஸ்ட் ஒன் சின்டாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஒன் சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஓப்பன் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் ஓப்பன் டேக். ஸோ இந்த ஷார்ட் ஓப்பன் டேக்கில் என்ன அவைபிலிட்டியாக இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தியரி பார்ட்டை பார்த்துருவோம். அதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். த ஷார்ட் ஓப்பன் டேக் பிகின் வித் என்ன சொல்லியிருக்காங்க, ஓப்பன் bracket less than semicolon and close with question mark with the greater than symbol. But admin users has to enable short style tag setting in PHP. இது பார்த்தீங்கன்னா admin மட்டும்தான் இதை enable பண்ண முடியும். In file on the server, in file on the ini file .ini on the server. இது எங்கே நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா in file on the serverக்குள்ளே போயிட்டு நம்ம இது மாதிரி மாற்றிக்கலாம். refer the syntax in figure. ஓகே, அப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஓப்பன் டேக்கில் பிகின் என்ன சிம்பிள் வரும், க்ளோஸ் வித் என்ன சிம்பிள் வரும், இதை யார் மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மின் யூசர் மட்டும்தான் has to enable short tags. ஒன் மார்க் கொஷனில் கேட்கலாம், who's creating or who's setting to the short tag அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். அண்டு இது எங்கே நம்ம பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா in file on the server, in ini file on the server அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நான் அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த சின்டாக்ஸ் பார்க்கலாமா? ஸோ அந்த சின்டாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் PHP டேக், ஓப்பனிங் PHP டேக். அந்த ஓப்பனிங் PHP டேக்கில் பார்த்திங்கன்னா அந்த சிம்பிள் கொடுத்துட்டாங்களா நம்மளுக்கு, கொஷின் மார்க் லெஸ் தேன் சிம்பிள் கொஷின் மார்க் தென் அவுட்புட் ஆர் ஒன் ஆர் மோர் ஸ்ட்ரிங். நான் கொடுத்துருக்கூடிய வேர்டுக்கு ஒன் ஆர் மோர் ஸ்ட்ரிங் வேணும் அப்படின்னா இந்த ஒரு எகோ அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்துருக்கோம். தென் ஸ்ட்ரிங்கு, நான் என்ன ஸ்ட்ரிங்கை நான் முன்ன பார்த்தோம்லே எக்ஸாம்பிள் அதே வச்சுட்டாங்க, ஹலோ வேர்ல்டு. தென் ஒரு ஸ்ட்ரிங்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா அங்கே என்ன வந்துடணும், எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அங்கே செமிகாலன் கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சின்டாக்ஸ் என்ன இருக்குன்னா ஓப்பனிங்
டேக் க்ளோசிங்கில் வரணும் இல்லையா. ஸோ அப்போ கொஷின் மார்க்கு வித் கிரேட்டர் தென் சிம்பிளில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஷார்ட் ஓப்பன் டேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் ஓப்பன் டேக். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? பிஹெச்பி ஷார்ட் சின்டாக்ஸாக இதை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா HTML ஸ்கிரிப்ட் எம்படட் டேக்ஸ். HTML ஸ்கிரிப்ட் எம்படட் டேக் அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து நம்ம தான் லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இது வரலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கேட்டுக்கோங்க. ஸோ கிளாஸ் ஒர்க் எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் கிளாஸ் ஒர்க் நோட்டில் இது எல்லாமே நோட் பண்ணியிருக்கணும். ஸோ ஸ்டடி வெல் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ.